10K செக்மெண்ட் பேஸ் பண்ணி Infinix எடுத்து வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் தான் Infinixோட Hot 50. இந்த Hot சீரிஸ்ல பொதுவா இந்த 10K அந்த பட்ஜெட்டை வந்து பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்மார்ட் போன் எடுத்துருவாங்க. ஸ்பெசிஃபிகேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. இந்த போனோட ஸ்பெக் எப்படி இருக்கு, தேருமா தேராதா, வாங்கலாமா வேணாமா, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையான இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. Infinixோட Hot 50 5G ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ஒரு லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரீமியமா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். சாம்சங் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, பட் கிட்டத்தட்ட உண்மைதான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாம்சங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 கேமராஸோட செட்டப் ரொம்ப பிரீமியமா பார்க்கறதுக்கு ஃபீலா இருந்தது. எப்போ இருக்கிற மாதிரி ரவுண்டா இல்லாம லைட்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. 4 கலர் ஆஃபர் பண்றாங்க, பிளாக், கிரீன் அண்ட் 2-3 கலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதோட சேர்த்து ஒரு வீகன் லெதர் வெர்ஷனும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா லுக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரீமியமா எதிர்பார்க்கறவங்களுக்கு ஏற்ற மாதிரி 10,000 செக்மெண்ட்லயே வந்து இந்த போன் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. சரிப்பா, 10,000 ரூபாய்க்கு டிசைன்லாம் ஓகே, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல வந்து 2 விஷயம் நான் பேசணும்னு நினைச்சது. முதல்ல என்னன்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராசர் டிமென்சிட்டியோட 6300 பிளேஸ் பண்ணிருக்காங்க. மோர் தென் இது நிறைய போன்ஸ்ல நமக்கு தெரியும் 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய போன்ஸ்ல யூஸ் பண்ண ஒரு சிப் தான். ஒரு மிட் லெவல் 10,000 ரூபாய்க்குள்ள பார்க்கும்போது இது ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இவங்க வந்து இன்னொரு கிளைமிங் ஒன்று வைக்கிறாங்க, இந்த போனை 5 வருஷத்துக்கு ஸ்மூத்தா பர்ஃபார்ம் பண்ணும், நான் இதுக்கு SUV சர்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தா தென் இது வந்து நம்ம லைவா யூஸ் பண்ணாம லேப்ல யூஸ் பண்ற கண்டிஷன்ல இது பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு தாகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராசர் எவ்வளவு ஓல்ட் ஆகும், அது போக பார்த்தோம்னா இதுல ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 வருது, அதுக்கடுத்து 15 16 எந்த அப்டேட்டும் கிடையாது. 5 வருஷம் சப்போஸ் தப்பி தவிர இந்த 5 வருஷம் இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு 14லயே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். பெருசா எந்த ஒரு இதுவும் நடக்க போறது இல்ல. அதே நேரத்துல இன்னொரு சின்ன ஓகேவான நியூஸ் என்னன்னா 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்பா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் 2 வருஷத்துக்கு கொடுத்தீங்களா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பொதுவாக 10,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்ஸ்ல பெரிய சொதப்பலா இருக்கிறது கேமரா செக்மெண்டா இருக்கும். பட் இங்க ஓரளவுக்கு அது 50-50 வந்து சொல்லலாம். தென் பிரைமரியா இருக்கக்கூடிய செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா சோனியோட IMX சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க, IMX 582 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. மிட் லெவல்ல இப்போ நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அதே தான் Infinixும் பண்ணிருக்காங்க. இது 10,000 ரூபாயில எடுத்துன்றது ஒரு நல்ல அட்டம்ப்டா ஃபீல் ஆச்சு. 48 மெகாபிக்சல் இருக்கக்கூடிய ஒரு சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. போட்டோகிராஃபின்னு எடுக்கும்போது நல்லா லைட்டிங் கண்டிஷன்ல ஓரளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல போட்டோஸ் கொடுக்குது. ரொம்ப பெட்டராலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், பட் ஒரு டீசென்டான போட்டோ லெவல் 10,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கறத சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு கேமரா செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரியா இருக்கிறது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், வேற ஒன்றும் இல்லை. ஃபைனலா இப்போ இன்னொரு கேமரா இருக்கேன்னு கேட்டா அது கேமராவே கிடையாது, சும்மா பார்க்கறதுக்கு ஒரு அலங்கார பொருளா வந்து இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு டுபாக்கூர் கேமரா அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மை. அதை கேட்டா அலெக்சா சென்சார் என்னமோ ஒன்று சொல்றாங்க, கரும அது என்னன்னு தெரியல. பட் இதுதான் வந்து ஓவரால் அதோட கேமரா செட்டப்பா இருந்தது. செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற ஸ்பெக்கை கம்பேர் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு இதுதான் கொடுப்பாங்க அப்படிங்கறது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய செக்மெண்ட் தான் அது. கேமராஸ்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பட் 10,000 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரியான கேமராஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்துட்டு ஒரு டொக்கு சென்சார் இல்லாம சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஓகேப்பா கேமரான்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இந்த போனோட டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும் இங்க 6.7 இன்ச் இருக்கக்கூடிய LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் நமக்கு இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் டீசென்டான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரீனும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம கண்டென்ட் பார்க்குறோம், மோஸ்ட்டாக இந்த செக்மெண்ட்ல கண்டென்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், யூடியூப் பார்க்குறோம், மியூசிக்ஸ் கேட்குறோம் அப்படின்னா அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அது வந்து இதில் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்தது. தென் ப்ரொடக்ஷன்ஸை பற்றி பெருசாக எங்கேயும் மேட்ச் பண்ணல, ஏதோ ஸ்கிராச் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்களோ தவிர்த்து இதுதான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கிளைம் பண்ணாமல் இருக்காங்க எங்கேயுமே. பட் ஓவரால் ஏதோ ஸ்கிராச் ப்ரூஃப் இருக்குங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி IP54க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் வந்து இதுல சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷனலா Infinixோட AI அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. தென் எல்லாருமே கொடுக்கறத நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓவராலா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா வேற என்ன, அந்த போட்டோல இருக்கிற பேக்ரவுண்ட் எரேஸ் பண்றது இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் எல்லாம் அந்த AI பண்ணும். இது ஓவராலா இருக்கு. இப்போதைக்கு இது வந்து Infinixோட Hot 50 விஷயங்களா இருந்தது. தென் பிரைஸ் எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா 2 வேரியன்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா 4,128 அண்ட் இன்னொன்று 8,128. ரெண்டுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் பெருசா இல்லைங்க. 4,128 9,999 ரூபாய், 8,128 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல 11,000 ரூபாய் 10,999 ரூபாய் பிரைஸ் பண்றாங்க. இந்த ரேம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாங்க ஒரு சிஸ்டம் டெக்னாலஜி கொண்டு வந்துருவோம். விர்ச்சுவல் ரேம் தான் ஆக்சுவலா அவங்க மெமரி ஸ்பேஸை என்கேஜ் பண்ணி அது வந்து டபுளா 4GB இருந்தா 8GB, 8GB இருந்தா 16GB ரேம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கிறாங்க. பட் ஆக்சுவலா வந்து அது பெருசா யூஸ் ஆகாது. நான் நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ரியல் ரேமை மட்டும் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இங்கே வந்து 4 GB வேரியன்ட் ஒன்று இருக்குது, 8 GB வேரியன்ட் இருக்குது. பட் ஸ்டோரேஜ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருந்தாங்க 128 GB அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குதுங்க எவ்வளோ ஸ்டோரேஜ் இருந்தாலும், அதனால இங்கே வந்து இருந்தது. அது போக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் போட்டுக்கலாம், 1 TB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இன்ஃபினிக்ஸோட ஹாட் 50 பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்ட் ஃபோனாக தான் இருந்தது. பட் 10,000 ரூபாய் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது ஆஃபர்ஸ்லாம் அந்த 128 வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வாங்க முடிஞ்சதுன்னா ஒன் ஆஃப் த நல்ல டீல் இது. பட் இன்னைக்கு காம்படிட்டர்ஸும் இருக்கதான் செய்யறாங்க. மோட்டோ இருக்கு, மோட்டோ ரீசெண்டாக ஒரு ஃபோனை கூட லான்ச் பண்ணினாங்க. தென் அந்த ஃபோனை இந்த ஃபோனை கம்பேர் பண்ணி சீக்கிரமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து வரும். தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோவில் இன்னுமே திருப்தி இல்லைங்க. பார்க்குற நிறைய பேருக்கு என் வீடியோவில் ஏதாவது மாற்றமான ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா சஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நான் அப்டேட்டாக ட்ரை பண்ணுறேன்.